வணக்கம் மக்களே, இது கேஎம்எஸ் கப்பி ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபுல் கோல்டு கப்பி ஃபஸ்ட்டு பீடிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பீடிங் குட்டி போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து குட்டீஸை கலெக்ட் பண்ணலாம். இது ஒரு டைம் வந்து இதை ப்ரீட் பண்ணி நம்மளாக ப்ரீட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் பண்ணலை. அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆனது தான். நம்ம இதை வந்து இப்போ சேல் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கோம். யாருனாலும் வாங்கிக்கலாம். சேலுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் போடுறேன். கான்டாக்ட் பண்ணி எடுத்துங்களா பார்த்துங்களா. குட்டி எடுத்தாச்சு. எடுத்தால் ஃபஸ்ட்டு அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். ஒருத்தன் ஒரு சைடு போகிறாங்க. நம்ம ஒன்று பண்ணி எடுத்தால் அவங்க ஒரு சைடு போயிட்டுருக்காங்க. என்னடா இடையில டப்புன்னு வீடியோ ஃபாஸ்ட்டாகுதுன்னு இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இப்போ இடையில கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியும் பிடிக்கிறதோ உள்ளே இந்த ஃபாக்ஸ் சைடெலாம் எடுத்துகிட்டோம். எங்கே குட்டி இருக்குன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு குட்டி கலர் அப்படி இருக்குது. ரொம்ப ஒரு ஒயிட் கலர் மாதிரி மாறி இருக்குது. ஏன்னா தெரிய மாட்டேங்குது. நல்லா வளர மட்டும்தான் அந்த கோல்டு கலர் வருது. அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. அதனால் அது வந்து குட்டி இருக்கதே தெரிய மாட்டேது. நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கலான்ட்டு உள்ள அந்த ஃபாக்ஸ் ஸ்டைலாம் வெளில போட்டோம். ஒரு குட்டியாக பிடிப்போம். எங்கே அதை ஒன்றுமே பிடிக்க முடியல. நம்ம ஒரு சைடு பிடிச்சா அது ஒரு சைடு போகுது. எடுத்து இதில் விடலாம் பார்த்தா எல்லாம் போய் கீழே விடுது. இந்த இடத்துலேருந்து எடுத்த அந்த இடத்துல விட்டா அது பக்கத்தில் இருக்கிறதுல போய் உள்ளே விழுது. அங்கே இருக்க ஃபிஷ்ஷை அதை நம்ம எடுக்கிறது முன்னாடி வாயில் பிடிச்சி போட்டுருக்குது. இப்படியே கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பித்தோம். ஒன்று ஒன்றா முக்கி பிடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி விடிஞ்சிரும் போல். வீடியோவோட டைமிங்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. என்னத்தை பேசுகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேச வேண்டியதாக இருக்குது. என்னத்தை பேசுகிறதுன்னு தெரில. ஏதோ இப்போ டைமிங் வேறு ஓடுது. ஏதோ ஒன்று பேசி ஆகணுமே, ஏதோ ஒன்று பேச வேண்டியதாக இருக்குது. நம்மள்ட்ட இப்போதைக்கு வந்து ட்ரையோ அவைலபிள் இருக்குது. யாராலும் ட்ரையோ வாங்கிக்கலாம். நான் கரெக்டாக 4 ட்ரையோ இருக்குது. அதனால் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு பெருசாக தெரியாது. நார்மல் சைஸ் தான். இப்போ தான் வந்து குட்டி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. தான் ஃபஸ்ட்டு பீடிங்கிறதுனால நார்மல் சைஸ் தான் இருக்கும். ஹெவி சைஸ் இருக்காது. அப்புறம் என்கிட்ட யாரும் கோச்சி கூடாது வாங்கினதுக்கு அப்புறம் எங்கே ப்ரோ ஹெவி சைஸை காணுன்னு. ஹெவி சைஸ் வராது, நார்மல் சைஸ் தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்த ப்ரீடிங்கிறது நல்லா ஹெவி சைஸ் வந்துடும். பாருங்கள், குட்டியெல்லாம் எடுத்தாச்சு. இல்லை குட்டி இருக்கிறதே கண்ணு தெரியாது. லைட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். எத்தனை குட்டி இருக்குது? 6 குட்டி இருக்குது. 6 குட்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த 6 குட்டியும் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே ஒரு 10 குட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். இதுக்குள்ளே இருக்க அந்த 10 குட்டியும் பாருங்கள் தெரியும். நல்லா பெருசாகவே வளர்ந்துட்டு ஓரளவு சைஸ் வந்துட்டு நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. பளிச்சின்னு குட்டி இருக்குது. லைட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். எங்கெங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஒன்று. இப்போ அதோடய இதையும் விட்டுறலாம். கொஞ்சமாக அப்படியே கவுத்துருவோம். அவ்வளோதான், வயசு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ அதோட உள்ளே ஏதாவது ஒட்டியிருக்கலாம். 1-2 ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். அதனால் நம்ம நல்லா தண்ணி ஒரு 2 வாட்டி அலசி ஊற்றிடலாம். மிச்சத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.